ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பிக் டாபிக். திமுகவோட பொதுக்குழு பார்த்தீங்கன்னா மதுரையில் நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியும். ரோட் ஷோ நடத்துனாங்க கிட்டத்தட்ட 22 கிலோமீட்டருக்கு தமிழ்நாட்டோட முதலமைச்சரை வச்சு. பட் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மக்களுமே வரல அப்படிங்கிற மாதிரி நம்ம முதலே பார்த்துருந்தோம். ரோடே பார்த்தீங்கன்னா வெறிச்சோடு போய் கிடந்துச்சு. பொதுமக்களோட கூட்டமே இல்லை, ஆனால் காவலர் பாதுகாப்பு அப்படின்றது பார்த்தீங்கன்னா நிறுத்தி வச்சுருந்தாங்க. அந்த அளவுக்கு போயிட்டு இருந்துச்சு. அதை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இப்போது அந்த பொதுக்குழு மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இன்னும் சில பல காமெடிகளெல்லாம் நடந்திருக்கு. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இவங்க உடனே சொல்லுவாங்கள்ல, தாவேக்கால பார்த்தோன்னா ஒரு பொதுக்குழு நடந்தாலோ இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு மீட்டிங் அது ஒன்று வச்சுட்டாலே போது தளபதி. அங்கே பார்த்தோன்னா இவங்க ஒரு சில விஷயங்களை எடுத்து பேசிகிட்டு இருப்பாங்க இந்த திமுக நபர்கள். ஆனால் இப்போது இங்கே நடந்திருக்கிற இந்த விஷயத்தை இவங்க எடுத்து பேசுவாங்களான்னா பேச மாட்டாங்க. அப்படி என்ன நடந்திருக்கு, என்ன மாதிரியான சம்பவங்களை பார்த்தோன்னா அங்கே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா அங்கே விருந்து தயாராகிருக்கு, அசைவ விருந்து தயாராகிருக்கு. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, நம்மளுக்கெல்லாம் பார்த்தோன்னா அதை பற்றி கவலையே கிடையாது. அவங்க அங்கே போய் சாப்பிட்றாங்க, அசைவம் கொடுக்குறாங்க, சைவம் கொடுக்குறாங்க, அதை பற்றியெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. அசைவ விருந்து அங்கே கொடுத்துருக்காங்க, ஏன் சைவம் கொடுக்கல அப்படின்னு நம்ம கேட்க போகிறது கிடையாது. ஆனால் இங்கே பார்த்தோன்னா தளபதி விஜய் அவர்கள் சைவம் மட்டும்தான் போடுவாரா, அசைவம் போட மாட்டாரா அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே ஒரு கேள்வி இந்த திமுக ஆஃபீஸ் வைப்பாங்க. நாம் பார்த்தோன்னா அந்த மாதிரி முட்டாள்தனமான கேள்வி கேட்க போகிறது கிடையாது. விஜய் அவர்கள் பார்த்தோன்னா சைவம் போடுறாரு அப்படின்னா சைவம் மட்டுமே சாப்பிட்ற நபர்களும் அங்கே இருப்பாங்க. ஸோ அசைவத்தை விரும்பாதவங்க பார்த்தோன்னா சைவம் சாப்பிட்ற கேப்பில் இருப்பாங்க. அதனால் பார்த்தோன்னா சைவம் அப்படிங்கிறது எல்லாருமே சாப்பிடலாம். நான்வெஜ் சாப்பிட்றவரும் பார்த்தோன்னா சைவம் சாப்பிடுவார், அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அதனால் பார்த்தோன்னா சைவம் அப்படிங்கிறது எல்லாருமே சாப்பாடப்படுற ஒரு உணவு அப்படிங்கிறதுனால விஜய் அவர்கள் அதை போட்டிருக்காரு, அதில் பிரச்சனை கிடையாது. இது எல்லாத்தையும் தாண்டி அவர் பார்த்தோன்னா தன்னோட சொந்த பணத்தில் பார்த்தோன்னா அந்த விருந்தெல்லாம் ரெடி பண்ணுறாரு. அவரால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தோன்னா அவரோட சொந்த பணத்தில் போட்டு தான் பார்த்தோன்னா அது எல்லாத்தையுமே ரெடி பண்ணுறாரு. ஆனால் இங்கே அசைவ விருந்து போடுறாங்க அப்படிங்கிறத பெருமையாக சொல்லிக்கிற இந்த நபர்கள் அசைவ விருந்து யாரோட செலவில் போடுறாங்க அப்படின்னா பொதுமக்களோட காசில் போடுறாங்க. பொதுமக்கள்கிட்டருந்து கொள்ளையடிச்ச பணத்தில் தான், கொள்ளையடிச்ச பணம்னு நம்ம சொல்ல வேணாம், பட் அவங்களோட பணத்தில் தான் போடுறாங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அந்த பொதுக்குழு மீட்டிங் நடத்துகிறாங்க அப்படின்னா அதை அந்தந்த எம்எல்ஏக்கள் அந்த அந்த ஏரியாவை சுற்றி இருக்கிற சில பேர் தான் பார்த்தோன்னா பண்ணுவாங்க. அது பொதுமக்களோட பணம் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த பணத்தை வச்சு தான் பார்த்தோன்னா அவ்வளோ கறி, மீன், அதுக்கப்புறமா என்ன சொல்கிறது, இன்னும் நான்வெஜ்ஜில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பார்த்தோன்னா தொடர்ந்து போட்டே இருக்காங்க. அதை பண்ணிட்டு தான் இருந்தாங்க, நம்ம பார்த்தோம். ஸோ அதனால் பார்த்தோன்னா அவங்க போடுறாங்க. மக்கள் பணத்தில் போடுறவருக்கும் சொந்த பணத்தில் போடுறவருக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ சொந்த பணத்தில் பார்த்தோன்னா ஒரு நான்வெஜ் போடணும் அப்படின்னா அதிகமாக செலவாகும். ஏன்னா அவர் பார்த்தோன்னா கட்சிக்கு வந்திருக்காரு, இப்போ தான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இன்னும் பார்த்தோன்னா எலெக்ஷன் வரைக்கும் போகணும், அவருக்கு எவ்வளவோ செலவு இருக்குது. இவங்களுக்கு பிரச்சனை கிடையாது இல்லை, அப்படியே பார்த்தோன்னா கொண்டு வந்து கொட்டுவாங்க. 200 கொடுக்குறது, 500 கொடுக்குறது, 1000 கொடுக்குறது, 2000 கொடுக்குறது அப்படின்னு எல்லாத்தையும் பண்ணுவாங்க. யாரோட பணம் அப்படின்னா மக்கள் பணம். ஸோ இவங்களுக்கு இங்கிருந்து அந்த பணம் வருது. இந்த கேள்விக்கு பதில் சொல்லாத எந்த திமுக காரனையும் நம்ம பார்க்கவே முடியாது. பதிலே சொல்ல மாட்டாங்க, இதுக்கு மட்டும் பதிலே வராது. அந்த பணம் எங்கிருந்து வருது அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதிலே வராது. அப்போ கொள்ளையடிக்காமல் இப்படி அந்த பணம் வரும்? ஊழலே பண்ணல அப்படின்றாங்க. அப்போ அந்த பணம் எங்கிருந்து வருது? சரி, ஓகேப்பா, நீங்கள் தான் ஊழலே பண்ணல, மக்களுக்கு பார்த்தோன்னா நல்லதாக பண்ணுறீங்க, மக்கள் மத்தியில் உங்களுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது அப்படின்னா எதுக்காக 1000 2000 பணம் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான் நம்மளோட கேள்வி. இதுக்கு எந்த திமுக காரனும் பதில் சொல்ல மாட்டான், கண்டிப்பாக பதில் சொல்லவே முடியாது. சரி, ஓகே, இதெல்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது. நம்ம வேறு டாப்பிக்கில் பேச வேண்டியது இந்த டாப்பிக்கில் பேசிகிட்டு இருக்கோம். விஜய் பார்த்தோன்னா சைவம் தான் போடுவாரா, அசைவம் போட மாட்டாரான்னு கேட்குறவங்களுக்கு நம்ம இந்த கேள்வி சொல்கிறது. அவர் சொந்த பணத்தை போடுறதுனால அவரால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறாரு. அசைவத்தை போடணும் அப்படின்னா அது மக்களோட பணத்தில் நீங்கள் போட்டு போவீங்க, அது உங்கள் விருப்பம். சரி, ஓகே. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு காமெடி என்ன அப்படின்னா, அங்கே சாப்பிட வந்த நபர்கள் பார்த்தோன்னா ஒழுங்காக சாப்பிட்டாங்களான்னா இல்லை. ஏன்னா பார்த்தோன்னா சாப்பிட்றதுக்கு இலை போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அங்கே யாருமே பார்த்தோன்னா சாப்பாடு பரிமாறவே இல்லை. ஏன்னு தெரியல. அந்த கேட்ரிங் சர்வீஸ் பண்ணுற பெண்களும் பார்த்தோன்னா நின்றுட்டே தான் இருக்காங்க. அவங்க பார்த்தோன்னா உட்காந்து ஜாலியாக நாயம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ சாப்பாடு கூட பார்த்தோன்னா சரியான நாயமுக்கு போட முடியல. சில பேர் சொல்லுவாங்க சாப்பாடு பார்த்தோன்னா இன்னும் ஆகவே இல்லை, அதுக்குள்ளே பார்த்தோன்னா அவங்களாம் உட்காந்துட்டாங்க அப்படின்னு. ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்தோன்னா எப்படி சோசியல் மீடியாஸில் வீடியோஸ் எல்லாம் எடுத்து போட்டு பார்த்தோன்னா அசைவம் தயாராகி விட்டது அப்படின்னு மாதிரி நியூஸ் சேனல்ஸ், சன் நியூஸ்லாம் போட்டாங்க. அது மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சாப்பாடே தயாராகலை அப்படின்னா அங்கே எதுக்கு அவங்களை உட்கார வச்சுருக்கீங்க, இலை போட்டு எதுக்கு உட்கார வச்சுருக்காங்க அப்படின்றத கேள்வி. அதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. என்ன ஒரு காரணத்தினால ஒருவேளை ஸ்டாலின் அவர்கள் சாப்பிட்டாதான் இவங்கெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு மாதிரி வெயிட் பண்ணி வச்சுட்டாங்களோன்னு தெரியல. அந்தளவுக்கு பார்த்தோன்னா அங்கே வெயிட் பண்ணி அந்த நபர்கள் பார்த்தோன்னா ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. வேறு எதுக்காவது வெயிட் பண்ணலாம். இப்போ ஸ்டாலின் வர்றாரா, வெயிட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது முக்கியமான நிகழ்ச்சி லேட் ஆகுதா, சரி வெயிட் பண்ணலாம். சாப்பிட்றதுக்கு அந்த இடத்துல வெயிட் பண்ண வச்சுட்டு இருந்தால் எப்படி? இது என்ன மாதிரியான ஒரு கொடுமைன்றது தெரியல. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தோன்னா சில பேர் தூங்கிட்டாங்க, தூங்கி விழுகிறாங்க. சில பேர் பார்த்தோன்னா உட்கார முடியாமல் பார்த்தோன்னா டென்ஷனாக தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இன்னும் வயசான ஒருத்தரெல்லாம் பார்த்தோன்னா அவர் சுகர் பேஷண்ட்டாக இருந்தாலும் என்ன பண்ணுறது, அதெல்லாம் பார்த்தோன்னா அவ்வளோதான். ஸோ அந்த லெவலில் போயிட்டுருக்கு. அங்கே எல்லாருமே தூங்கிட்டாங்க, ஒருத்தர் 2 பேரும் கிடையாது, எல்லாருமே டயர்டாகி தூங்கிட்டாங்க. ஒருத்தர் இளமையிலே படுத்து தூங்கிட்டார். அந்த மாதிரி பார்த்தோன்னா வந்தவங்களுக்கு சாப்பாடு கூட சரியாக போடாமல் இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ டிலே பண்ணி தான் சாப்பாடு போடுவீங்க அப்படின்னா எதுக்கு அந்த இடத்துல உட்கார வச்சுருக்காங்கன்றது தெரியல. நம்ம ஏன் இதை பேசுகிறோம் அப்படின்னா, தாவேக்கெல்லாம் ஏதாவது இந்த மாதிரி சைவம் சாப்பாடு தளபதி விஜய் போட்டார் அப்படின்னா அதை 1008 குறை சொல்கிற இந்த நபர்கள் பார்த்தோன்னே இருக்காங்கல்ல, அப்போ இதை பற்றி அவங்க பேசணும்ல அப்படின்றதுக்காக தான். சரி, அது எல்லாத்தையும் தாண்டி அங்கே
வாட்டர் பாட்டில் குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சுருக்காங்க வாட்டர் பாட்டில். அதில் கூட பார்த்தோன்னா விளம்பர மாடல் திமுக அரசு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறாங்க. நம்ம தளபதி பார்த்தோன்னா சொல்லியிருப்பார், இது வந்து வெற்றி விளம்பர மாடல் அரசு அப்படின்னு. அந்த வாட்டர் பாட்டிலில் கூட பார்த்தோன்னா உதயநிதியோட ஃபோட்டோ இருக்குது. உதயநிதி ஃபோட்டோ இருக்குது, நம்மளால் பார்க்க முடியுது. அங்கே எதுக்கு உதயநிதியோட ஃபோட்டோ அந்த பாட்டிலில்? இப்போது அந்த பொதுக்குழுவை அரேஞ்ச் பண்ணது நீங்கள் தான், அதுக்கு உணவு வழங்குறது நீங்கள் தான், அதுக்கு எல்லா ஏற்பாடும் நீங்கள் தான், உங்கள் கட்சிக்காரங்க தான் வந்திருக்காங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னா அது வந்தவங்களுக்கே தெரியும் இது வந்து திமுக தான் கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு. அப்படி எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் தான் அதை பண்ணுறீங்க அப்படின்னு. அப்புறம் எதுக்கு பார்த்தோன்னா அந்த பாட்டில் வந்து உதயநிதியோட ஃபோட்டோ அப்படிங்கிறது. ஸோ ஒரு வாட்டர் பாட்டில் கூட பார்த்தோன்னா அது விட்டு வைக்கிறதுல அந்த லெவலில் ஃபோட்டோ போட்டு வச்சுருக்காங்க. அதான் நீங்கள் தான் வந்தீங்க, கூட்டிகிட்டு வந்தீங்க, இதெல்லாம் பண்ணுறது நீங்கள் தான் அப்படின்னு அந்த மக்களுக்கு தெரியுமே. அப்புறம் எதுக்கு தேவையில்லாத வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. இந்த வாட்டர் பாட்டிலெல்லாம் பார்த்தோன்னா ஸ்டிக்கர் ஒட்டுறதெல்லாம் ஓல்டு ஸ்டைல், இன்னும் அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த லெவலில் போயிட்டுருக்கு. இப்போ விஜய் அவர் பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்து இன்னும் ஆட்சிக்கே வரல, அவர் பண்ணலாம். வாட்டர் பாட்டிலெல்லாம் தளபதி இன்னும் அந்த மாதிரி ஸ்டிக்கரெல்லாம் எதுவும் ஒட்டலை. ஆனால் இப்போ விஜய் அவர் வராரு, புதுசாக ஒருத்தர் வராருப்பா, அரசியல் கட்சிக்கு வராரு, அதை எல்லாத்தையும் தாண்டி அவரோட சொந்த பணத்தில் அவர் பண்ணுறாரு, அவர் என்ன வேணால் பண்ணலாம். இவங்க பார்த்தோன்னா மக்களோட பணத்தில் பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான லேபிளை பார்த்தோன்னா இவங்க ஒட்டிக்கிறாங்க. இதுதான் திமுகனோட பொதுக்குழு மீட்டிங் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் விட ஃபைனல் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கும் முதல்வர் ஸ்டாலின், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயத்தை பேசுகிறாரு அங்கே. என்ன அப்படின்னா, புதிதாக வந்தவர்கள் எல்லாம் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி கொண்டு திரிகிறார்கள். அவர்கள் பார்த்தோன்னா இளைஞர்கள் வந்து ஏமாத்துறாங்க, அவங்க அவங்களுக்கு வந்து நம்ம தக்க பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்கிறார். யாரை சொல்கிறார் அப்படின்னா விஜய் தான் சொல்கிறார். இப்போ அரசியல் கட்சி புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறது யார் அப்படின்னா விஜய் தான். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அவர் தான் ஆரம்பிச்சிருக்காருன்றதும் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுது. இளைஞர்கள் அவர் பின்னாடி இருக்கிறாரு அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரியுது. அவங்க வந்து ஏமாற்ற வந்திருக்காங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. சரி, இப்போது இந்த திமுக ஆஃபீஸ் பார்த்தோன்னா ஸ்டாலின் பேரை சொல்ல முடியாதா, திமுக அப்படின்னு உங்கள் வாயில் வராதா அப்படின்ற லெவலுக்கு பேசிகிட்டு இருந்தாங்கல்ல, பாஜக அப்படின்னு சொல்ல வராதா அப்படின்னு விஜய் எல்லாத்தையுமே கேட்டுருந்தாங்க இந்த திமுக ஆஃபீஸ். ஸோ அப்படி இருக்கிறப்போ இப்போ நீங்கள் தானே முதலமைச்சர், நீங்கள் தானே ஒரு ஆளும் கட்சி, அதுவும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே பார்த்தோன்னா தாவேக தான் புதுசாக வந்திருக்கிற கட்சி, அதை நடத்துறது விஜய் அவர்கள் தான் அப்படின்னு ஏன் வாயில் வரல? அப்படின்னா உங்களுக்கு ஒரு பயம் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். சரி, பயம் இல்லைன்னு கூட வச்சுக்கலாம். பயம் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த பேரை சொல்லியிருக்கலாமே, ஏன் சொல்லலை? இப்போ விஜய் கேட்குற இதே ஆஃபீஸ் பார்த்தோன்னா ஸ்டாலினை கேட்கலாம்ல, ஏன் தலைவரை நீங்கள் வந்து பேரை சொல்லலை? புதுசாக விஜய் தானே வந்திருக்காரு, ஓப்பனாக சொல்லுங்கள், இப்போ என்ன இருப்பது சொல்லுங்கள், மக்களுக்கும் பார்த்தோன்னா ஒரு தெளிவு வரட்டும். நீங்கள் சொல்கிறீங்களே அவங்க ஏமாற்ற தான் வந்திருக்காங்க அப்படின்னு, யார் ஏமாற்ற வந்திருக்காங்க அப்படின்னு மக்களுக்கு தெரியணும்ல. ஏமாற்ற தான் வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சால் போதுமா? அது யார் ஏமாற்ற வர்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும்ல. நீங்கள் தைரியமாக சொல்லியிருக்கலாமே தலைவரே அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்களான்னா கேட்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. ப்ளஸ் அவர் ஸ்டாலின் அவர்களே ஒத்துக்கிட்டார், புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் பின்னாடி தான் இளைஞர்கள் நிற்கிறாங்க அப்படின்னு, விஜய் பின்னாடி தான் இளைஞர்கள் நிற்கிறாங்க அப்படிங்கிறது அவர் கூட தெரிஞ்சிருக்கு பாருங்களேன். அது மாதிரி சொல்லிட்டார். இதுவே போதும். தாவேக்காக பார்த்தோன்னா ஒரு சப்போர்ட் பண்ண மாதிரி தான் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா இந்த திமுக ஆஃபீஸ் வந்து கேட்பாங்களான்னு கேட்க மாட்டாங்க. ஆனால் நம்மக்கிட்ட மட்டும் பார்த்தோன்னா 1008 கேள்வி கேட்பாங்க. அரசியலுக்கு புதுசு அப்படின்னு சொல்கிறாங்க, அரசியல் தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கக்கிட்ட தான் 1008 கேள்வி கேட்குறாங்க. ஆனால் அரசியல் 70 ஆண்டு காலமாக பார்த்தோன்னா இருக்கிறோம், கட்சி பார்த்தோன்னா இப்போ ஆளுங்கட்சி எங்களுது அப்படின்னு பேசுகிற இவங்க பார்த்தோன்னா அங்கே கேட்பாங்களான்னு கேட்க மாட்டாங்க. ஆளுங்கட்சிக்கே தளபதி விஜயாவில் பார்த்து பயம் வந்துருச்சா? பயம் இருக்குது. ஏன்னா இல்லை அப்படின்னா ஸ்டேஜில் பார்த்தோன்னா எல்லா அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் பார்த்தோன்னா தளபதி திட்ட வேண்டிய அவசியம் இருக்காது, ஆபாசமாக பேச வேண்டிய அவசியம் இருக்காது. பயம்லாம் இருக்க தான் செய்யுது, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதெல்லாம் பார்த்தோன்னா இப்படி வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. முதல்வர் ஸ்டாலின் அவர்களே விஜய் அப்படின்னு பேரை சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்புறம் என்னத்த சொல்கிறது? திமுக பார்த்தோன்னா இப்படி தான் தளபதியை நோக்கி சில விமர்சனங்கள் வச்சுட்டு இருக்குல்ல, அதுக்கு நம்ம விற்கிறது தான். இது நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது. தளபதி ஒரு பொதுக்குழு மீட்டிங் இந்த மாதிரி நடத்தினார் அப்படின்னா அங்கே என்ன சாப்பாடு, யார் கொடுக்குறா, என்ன அசைவமா செய்யுமா, இப்படி பண்ணுறாங்களே, அங்கே பாரு நின்றுட்டே சாப்பிட்றாங்க அப்படின்னு மாதிரி பல விஷயங்களாக சொல்கிறாங்களே. இப்போ இங்கே என்ன நடக்கு அப்படிங்கிறத நம்மளும் சொல்லுவோம், அவ்வளோதானே. ரெண்டுமே ஒன்று தானே. அவங்க பண்ணது சரியா தப்பான்றதும் இல்லை, இவங்க பண்ணுறதும் சரியா தப்பான்றதெல்லாம் இல்லை. இவங்க சொல்கிறாங்க, நம்மளும் சொல்லிக்கிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா இவங்க என்ன நடந்தாலும் அதை பேச மாட்டாங்கல்ல, நம்மளும் பேசுவோம். அதனால தான் இது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்படி பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் இப்படி நிறைய நம்ம சேனல் தொடர்ந்து வரப்போகுது.